இன்னைக்கே நம்ம காசிக்கு போறோம்னா இப்ப இருக்க சத்திரம் கட்டப்பட்டது 1813ஆம் ஆண்டு. சற்றேறத்தாழ 210 வருடம் ஆயிருச்சு. இன்னைக்கே நம்ம காசிக்கு போறோம், தங்க போறோம் அப்படின்னா வி ஸ்டே இன் அவர் சத்திரம்னா 210 வருடங்களுக்கு முன்பாக கல் மண்டபமாக கட்டப்பட்ட ஒரே சத்திரம் நாட்டுக்கோட்டை சத்திரம். நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் வாரணாசியில் இருக்கிற சத்திரத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 அடி உயரம். நமக்கு இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், பாம்பை கண்டால் கெட்ட பயம்ங்கிற மாதிரி தண்ணியை கண்டால் நகரத்தார்களுக்கு கெட்ட பயம். நம்ம நகரத்தார்கள்ல 85% நீச்சல் தெரியாது. போட்ல போக மாட்டோம், பீச்சில் போய் கால் வைக்க மாட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீச்சல் தெரியும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னம்னா, இன்னைக்கும் நம்ம ஊர்ல தண்ணியே கிடைக்காத காடா இருக்கிற பகுதி சிவகங்கை மாவட்டத்திலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் வீடுகளை பார்த்தோம்னா 10 அடி உயரத்தில் கட்டியிருப்பாங்க. 10 படிக்கட்டு 15 படிக்கட்டு வச்சு. அவர்களுக்கு என்ன பயம் என்றால், இந்த மழையே பெய்யாத இந்த மாவட்டத்தில் என்னைக்காவது வெள்ளம் வந்துட்டா தப்பிச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற முற்போக்கு சிந்தனையில அப்படி கட்டியிருக்காங்க. ஆனா காசியில நகரத்தார்கள் 18 அடி உயரத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சு கட்டினதுல அவங்க என்ன வீண் போகல. 1950 என்டையர் வாரணாசி பூரா 10 அடி உயரத்துக்கு வெள்ளம். அப்ப நம்ம சத்திரத்தில் இருந்தவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்ததாக வரலாறு. 1967ஆம் ஆண்டு என்டையர் காசி பூரா 15 அடிக்கு வெள்ளம். அன்னைக்கும் we were very safe. ஃபவுண்டேஷன்லாம் எந்த விதம், அந்த தண்ணி வடிகிறதுக்கு 1 வார காலம் ஆச்சான். ஃபவுண்டேஷன் was so strong. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நகரத்தார் பெருமக்கள் செய்வதை திருந்த செய்திருக்கின்றார்கள்.